செகண்ட் என்ன நடக்கணும் அப்படின்னா நமக்கு நபலாக் வந்து ஃபார்ம் பண்ணணும். அதை எப்படின்னு சார் சொல்ல போகிறேன், கவனமாக கவனிங்க. நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே எடுத்த மாதிரி ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனால் எடுத்துக்கிறேன். சரிங்களா? CH2OH. அதே மாதிரி இன்னும் எடுத்துக்கோங்க. ஏன்னா எப்படி நவலாகோட ஸ்ட்ரக்சர் எழுதணுன்றதுக்காக சார் சொல்ல போகிறேன். புக்கில் அந்த ஸ்டெப்பு கிடையாது, அதனால் கவனமாக கவனிங்க. CH2 என்னதுமா OH எடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ என்ன நடக்கும்னா இது ரெண்டு பேரும் சேர போகிறாங்க. எப்படின்னு கவனிங்க. இங்கே என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கு, நமக்கு தெரியும். ரைட்டாயா? இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த OH இந்த H சேர்ந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரிமைனிங் பார்ட்டை நீங்கள் அப்படி எழுத வேண்டியதான். எப்படி எழுதுறீங்க கவனிங்க. இப்போ அதை அப்படி எடுத்து எழுதுங்க. லிசன் கேர்ஃபுல்லிமா, ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப சிம்பிளும் கூட. CH2 வந்துருச்சா? அடுத்து இந்த பாயிண்ட் இப்போ எழுதுங்க. OH. இங்கே CH2 போடுங்க. இங்கே எப்படி இந்த OH வந்து இந்த ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆச்சோ அதே மாதிரி இந்த யூனிட் என்ன பண்ணும், இன்னொரு இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆர்த்தோ ஹைட்ராக்சில் மெத்தில் ஃபீனாலோட ரியாக்ட் ஆகும். அப்போ அப்படி போட்டுருங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு ஜாயின் வந்துடும். அப்போ இது n டைம்ஸ் போட்டுருங்க. போட்டிங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவலாக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சா இதை n டைம்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதையும் சார் சொல்லிடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு புரியறதுக்காக சார் வெளியிருக்கேன். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லிசன் பண்ணுங்க. இது இருக்காது, இந்த இது இருக்காது. உங்களுக்கு இது இல்லாமல் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சார் சொல்கிறேன் கவனிங்க. ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருப்பாங்க. CH2OH அப்படின்னு கொடுத்து இது ஸ்ட்ரைட்டாக கூட போட்டு -NH2O அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஏன்னா இது ஃபர்தராக ஃபீனால் ரியாக்ட் ஆகி இதை கொடுக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் புக்கில் இருக்கும்.